அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் இறுதியான வேட்பாளர்கள் என்றும் அவர்களுக்கே இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்கள் கையொப்பம் இடாத காரணத்தினால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கைமாறலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருப்பதால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்திருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பல தோல்விகளை கண்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றிகள் அடைந்தாலும் இறுதியாக இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றுகிறாரா என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியிடம் இருந்து அதிமுகவை கைப்பற்றுவதற்காக பல கட்ட போராட்டத்தையும் நடத்தியுள்ளார். அனைத்திலும் தோல்வியை கண்டாலும் மத்திய பாஜக அரசு பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் 34 பேரை கைவசம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதுதான் தற்பொழுது ஒட்டுமொத்த OPS அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டம் அளித்திருக்கிறது என்றும் தற்பொழுது பெரும் ஆதரவாக பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசிடம் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறார். இத்துடன் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் 25 தொகுதிகளுக்கு மேலாக OPS அவர்களின் வேட்பாளர்களும் 5 தொகுதிகளில் பாஜகவின் வேட்பாளர்களையும் நிறுத்துவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை இறுதியாக வைக்கும் பட்சத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் அதிமுக மீட்டெடுக்கப்படும் என்ற தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் வர வேண்டும் என்று தொண்டர்கள் ஆசைப்படுவதாகவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் நேரடியான அரசியல் வாரிசு OPS தான் என்று கூறுபவர்களை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.